சென்னை அண்ணா அறிவாலயத்தில் மயிலாப்பூர் சட்டமன்ற உறுப்பினர் தா வேலுவின் இல்ல திருமண விழாவை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் நடத்தி வைத்து மேடையில் உரையாற்றி வருகிறார். நேரலையில் பார்க்கலாம். இதை பற்றி குறிப்பிட்டு சொல்வதற்காக ஒரு உதாரணத்தை சொன்னேன். ஊர்ந்து கொண்டிருந்த தமிழ்நாடு இன்றைக்கு கம்பீரமாக நம்முடைய ஆட்சியில திராவிட ஆட்சி நின்று கொண்டிருக்கிறது என்று சொன்னேன். அதற்கு எதிர்கட்சியினுடைய துணைத் தலைவர் உதயகுமார் அவர்கள் அதெல்லாம் நான் பேசி முடிச்சது அதோடு விட்டுருந்தா அந்த பிரச்சனையே வந்திருக்காது. நான் பேசி அதோடு போயிருக்கோம். வெளியிலையும் வந்திருக்காது, பிரபலமாக செய்தியும் வந்திருக்காது. தானாக வந்து மாட்டிக்கொண்டார்கள். நான் பேசி முடித்ததற்கு பிறகு எழுந்து சபாநாயகரை பார்த்து, முதலமைச்சர் சிறப்பாக பேசினார், தெளிவாக பேசினார், ஆனால் இடையிலே ஊர்ந்து வந்தது என்பதை மட்டும் அவைக்கு ஒரு விருது நீக்க வேண்டும் என்று சொன்னார். நான் உடனே கேட்டேன், ஊர்ந்து என்பது அவர்களுக்கு பிடிக்கவில்லை என்று சொன்னால் தவழ்ந்து என்று போட்டுக் கொள்ளுங்கள் என்று சொன்னேன். குழந்தைகள் தவழ்ந்து வர்றது தப்பா சொன்னேன். ஏற்கனவே எஸ்டிபிஐ மாநாட்டில் இதே எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அவருடைய புகழை பற்றி பேசுகிற போது அவர் எப்படியெல்லாம் முதலமைச்சர் பதவிக்கு வந்தார் என்பதற்கு அவரே பேசியிருக்கிறார். நான் தவழ்ந்து 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 படிப்படியாக வந்து முதலமைச்சராக வந்திருக்கிறேன் என்று அவரே பேசியிருக்கிறார். அது இப்ப வயலெல்லாம் ஓடிக்கிட்டு இருக்கு. இப்போ நான் நேத்தான் பார்த்தேன், அதுக்கு முன்னாடியே பார்த்திருந்தா நானும் அதை சொல்லியிருப்பாங்க சட்டமன்றத்தில். எதுக்காக சொல்றேன்னா, அப்ப கூட கேட்டேன், விடாம அந்த தவழ்ந்து வேண்டாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு யாரு, உதயகுமார் சட்டமன்றத்தில். அதை எடுத்துருங்க. நான் சொன்னேன், அது அன்பார்லிமெண்ட் விட கிடையாது. யாரையாவது குறித்து நான் பேசி இருப்பதாக நீங்கள் கருதினால் யார் என்று சொல்லுங்கள், நான் எடுத்து விடுகிறேன், அதற்கு நானே சிபாரிசு செய்கிறேன் என்று சொன்னேன். உட்கார்ந்து விட்டார். இதான் நடந்துச்சு. எதுக்காக சொல்றேன்னா, நம்முடைய வேலுவர்கள் பார்ப்பதற்குத்தான் கொஞ்சம் அமைதியாக இருப்பார். ஆனால் ஒரு செயல் வீரனாக எதை பற்றியும் கவலைப்படாத வகையில எதற்கு அஞ்சாமல் அவர் பணியாற்றுகிற அந்த பாங்கை பார்த்து நாங்கள் எல்லாம் பெருமைப்படுவது உண்டு. அதனால்தான் இன்றைக்கு மயிலை தொகுதியுடைய மக்களுடைய அன்பை பெற்று ஆதரவை பெற்று சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டு இன்றைக்கு கம்பீரமாக மக்கள் பணியை ஆற்றிக் கொண்டிருக்கிறார் என்பதை பார்க்கிற போது நான் உள்ளபடியே மகிழ்ச்சி அடைகிறேன். அவர் சமூக வலைதளங்களில் போடக்கூடிய செய்திகளை எல்லாம் நான் பார்ப்பது உண்டு. அது காற்று மறைகிறது அவர் ரொம்ப வல்லவர். அந்த காற்று எல்லாம் பார்த்தோம்னா ரொம்ப அமைதியா, ரொம்ப மரியாதையா, தேவையில்லாத விமர்சனங்கள் எல்லாம் வராத வகையில நம்முடைய கொள்கைகளை, எதிர்கட்சியினுடைய குறைபாடுகளை விமர்சித்து அந்த காற்றெல்லாம் போட போது நான் உள்ளபடியே பெருமைப்பட்டது உண்டு. ஆக களப்பணியாக இருந்தாலும் சோசியல் மீடியா பணியாக இருந்தாலும் அந்த ரெண்டிலும் தீவிரமாக இருந்து நம்முடைய வேலுவர்கள் பணியாற்றிக் கொண்டிருக்கிறார்கள். அப்படி செயல்படக்கூடிய தம்பி வேலுவர்கள் இல்லத்தில் நடக்கக்கூடிய இந்த மனுவிழா நிகழ்ச்சியில கலந்து கொண்டு நான் வாழ்த்து வந்திருக்கிறேன். இன்றைக்கு இருக்கக்கூடிய நிலைகள் எல்லாம் உங்களுக்கு நன்றாக தெரியும். ஏறக்குறைய ஒரு மாத காலத்திற்கு மேலாக சட்டமன்ற கூட்டத்தொடர் நடந்து முடிந்திருக்கிறது. அந்த சட்டமன்ற கூட்டத்தில் ஒவ்வொரு நாளும் நம்முடைய திராவிட மாடல் அரசின் சார்பில் மானிய கோரிக்கைகளை விவாதித்து அதற்கு அமைச்சர்கள் பதில் சொல்லுகிற நேரத்தில் என்னென்ன திட்டங்களை எல்லாம் சொல்லி இருக்கிறோம். அதைத் தொடர்ந்து 110 விதியை பயன்படுத்தி என்னென்ன பணிகளை எல்லாம் நாம் நிறைவேற்றப் போகிறோம். அதற்கு பிறகு கவனஈர்ப்பு தீர்மானத்தில் என்னென்ன பிரச்சனைகள் எல்லாம் சுட்டிக்காட்டி இருக்கிறோம் என்பதை பற்றியெல்லாம் நீங்கள் தொலைக்காட்சிகளில் அல்லது சமூக வலைதளங்களில் பத்திரிகைகளில் நீங்கள் எல்லாம் நன்றாக பார்த்திருப்பீர்கள். ஆகவே இன்றைக்கு மற்ற மாநிலத்திற்கு மட்டுமல்ல, இந்தியாவிற்கு உலகத்திற்கே வழிகாட்டக்கூடிய ஒரு சிறப்பான ஆட்சியை இன்றைக்கு நாம் நடத்தி கொண்டிருக்கிறோம்.
தேர்தல் நேரத்தில் என்னென்ன உறுதிமொழிகளை வாக்குறுதிகளை சொல்லியிருக்கிறோமோ அந்த வாக்குறுதிகளை படிப்படியாக இன்றைக்கு எப்படியெல்லாம் நிறைவேற்றிக் கொண்டிருக்கிறது உங்களுக்கு நன்றாக தெரியும். ஆகவே இப்பொழுது சொல்லப்பட்டிருக்கக்கூடிய அந்த உறுதிமொழிகளும் விரைவாக நிச்சயமாக உறுதியாக நிறைவேற்றப்பட்டு நான் உறுதியோடு சொல்லுகிறேன். 2026ஆம் ஆண்டு இங்கே கூட பேசுகிற போது சிலர் சொன்னார்கள், கண்ணப்பன் தான் பேசுகிற போது சொன்னார் 200 அல்ல 220 வரும்னு சொன்னார். என்ன கஞ்சம் அதில் உங்களுக்கு 234 சொல்லுங்களேன். வந்தாலும் ஆச்சரியம் இல்லை. ஏன்னா போகிற இடங்களெல்லாம் நான் அந்த வரவேற்பை பார்க்கிறேன். ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் போகிற போது நான் 4 கிலோமீட்டர் 5 கிலோமீட்டர் நடந்தே போறேன். அப்ப மக்கள் திரண்டு வந்து வரவேற்கக்கூடிய அந்த காட்சியை பார்க்கிற போது உள்ளபடியே மெய் செலுத்து போகிறேன். ஆகவே நிச்சயமா உறுதியா நம்ம எதிர்க்கக்கூடியவர்கள் எந்த நிலையில் வந்தாலும் சரி, எப்படிப்பட்ட கூட்டணி வச்சுக்கிட்டு வந்தாலும் சரி, ஒரு கை பார்ப்போம் என்ற அந்த உணர்வோடு தான் இன்றைக்கு நாம் நம்முடைய கடமை ஆற்றிக் கொண்டிருக்கிறோம். இதை பற்றியும் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அது வருமான வரித்துறையா இருந்தாலும் சரி, அல்லது புலனாய்வுத்துறை அந்த துறையாக இருந்தாலும் சரி, சிபிஐ என்கிற அதை வச்சு மிரட்டக்கூடியதாக இருந்தாலும் சரி, இடி என்ற அந்த துறையை வச்சு மிரட்டினாலும் சரி, அதை பற்றியும் கவலைப்படாமல், ஏனென்றால் நாம் நெருக்கடியே பார்த்து வளர்ந்திருக்கக்கூடியவர்களாம். தலைவர் கலைஞர் அவர்கள் 1975ஆம் ஆண்டு இந்தியாவில் நெருக்கடியில் அமல்படுத்தப்பட்ட போது அதை எதிர்த்து இந்தியாவிலே வளர்ந்திருக்கக்கூடியவர்களாம். தலைவர் கலைஞர் அவர்கள் 1975ஆம் ஆண்டு இந்தியாவில் நெருக்கடியில் அமல்படுத்தப்பட்ட போது அதை எதிர்த்து இந்தியாவிலே முதல் குரல் கொடுத்தவர் நம்முடைய தலைவர் கலைஞர் அவர்கள். ஆட்சி பொறுப்பில் இருக்கிறோம். ஆட்சி பொறுப்பில் இருக்கிற நேரத்தில் டெல்லியில் இருந்து 2 தூதுவர்கள் வந்தார்கள். கோபாலபுரத்துக்கு வந்தாங்க, தமிழ் தலைவருடைய கலைஞருடைய இல்லத்துக்கு வந்தாங்க. நீங்கள் நெருக்கடி நிலையை ஆதரிக்க வேண்டாம், எதிர்க்காமல் இருக்க வேண்டும். உங்கள் ஆட்சிக்கு இன்னும் சில நாட்கள் தான் இருக்கு, சில மாதங்கள் தான் இருக்கிறது. நீங்கள் எதிர்க்காமல் இருந்தால் சில மாதங்கள் அல்ல, பல மாதங்கள் நீங்கள் ஆட்சியில் இருக்கலாம். ஆகவே நீங்கள் எதிர்க்காமல் இருந்தால் போதும் என்று சொன்ன போது கலைஞர் சொன்னார், ஆட்சி அல்ல, எங்கள் உயிரே போனாலும் நாங்கள் சர்வாதிகாரத்திற்கு துணை நிற்க மாட்டோம், ஜனநாயகத்தை காப்போம் என்று சொல்லி அனுப்பி வச்சார். அனுப்பி வச்சுட்டு அடுத்த நாள் சென்னை கடற்கரையில ஒரு பொதுக்கூட்டத்தை நடத்தி லட்சக்கணக்கான மக்கள் திரண்டிருக்கக்கூடிய இந்த கூட்டத்தில் பேசுகிற போது சொன்னார், தீர்மானம் போட்டார், நெருக்கடியில் எதிர்த்து தீர்மானம் போட்டார். சிறைபிடித்து சிறையில் அடைத்து வைக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்தியாவில் இருக்கக்கூடிய தலைவர்களை எல்லாம் உடனடியாக விடுதலை செய்ய வேண்டும், நெருக்கடி நிலையை ரத்து செய்ய வேண்டும், எமர்ஜென்சியை ரத்து செய்ய வேண்டும் என்று சொல்லி அன்றைக்கு தீர்மானம் போட்டார். தீர்மானம் போட்டு அடுத்த வினாடி நம்முடைய ஆட்சி கவிழ்க்கப்படுகிறது. அதை பற்றி கவலைப்படல. அதற்கு பிறகு 13 ஆண்டு காலம் நம்ம ஆட்சிக்கு வர முடியல. ஆனால் அதற்கு பிறகு 13 ஆண்டு காலத்திற்கு பிறகு மீண்டும் ஆட்சிக்கு வந்தோம். ஆக தலைவர் கலைஞருடைய தலைமையிலே 5 முறை ஆட்சிக்கு வந்தோம். அதற்கு பிறகு 6வது முறையாக என்னுடைய தலைமையிலே நீங்கள் எல்லாம் இந்த ஆட்சியை உருவாக்கி தந்திருக்கிறீங்க. ஆக 7வது முறையும் இந்த ஆட்சியை தொடர வைப்பீர்கள் நம்பிக்கை நிரம்ப உண்டு. அந்த நம்பிக்கையோடு நான் இந்த மனவிழா நிகழ்ச்சியில கலந்து கொண்டிருக்கக்கூடிய மணமக்களை வாழ்த்துகிறேன். நம்முடைய வேலுவர்கள் செய்து கொண்டிருக்கக்கூடிய அந்த பணி தொடர வேண்டும், தொடருவார் என்ற நம்பிக்கை எனக்கு நிரம்ப உண்டு. அதே நேரத்தில் மணமக்களை நான் அன்போடு கேட்டுக்கொள்ள மணமக்களை மட்டுமல்ல வேலுவையும் சேர்த்து கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன். காரணம் அவருடைய மகளுக்கு அனுஷா என்ற பெயரை சூட்டி இருக்கிறார். அது தமிழ் பெயர் அல்ல. இருந்தாலும் கவலை இல்லை, இருந்தாலும் அது பிரச்சனை இருக்க விரும்பல. ஆனால் இன்றைக்கு இருக்கக்கூடிய மணமக்களுக்கு பிறக்கக்கூடிய குழந்தைகளுக்கு அழகான தமிழ் பெயர்களை சூட்டுங்கள். அதுதான் என்னுடைய வேண்டுகோள் என்பதை மாத்திரம் எடுத்து சொல்லி
புரட்சி கவிஞர் பாவேந்தர் எடுத்து சொன்ன வீட்டுக்கு விளக்காக நாட்டிற்கு தொண்டர்களாக வாழுங்கள் 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 என்று சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மயிலாப்பூரில் சட்டமன்ற உறுப்பினரின் இல்ல திருமண விழாவில் பங்கேற்று உரையாற்றிய முதலமைச்சர் மு க ஸ்டாலின் நேற்றைய சட்டமன்ற நிகழ்வுகளை குறிப்பிட்டு பேசியதோடு 234 தொகுதிகளிலும் திமுக வென்றாலும் அதில் ஆச்சரியமில்லை என்றும் அந்த அளவிற்கு கட்சிக்கான வரவேற்பு இருப்பதாகவும் அவர் தெரிவித்திருக்கிறார். 2026 ஆண்டு இங்கே கூட பேசுகிற போது சிலர் சொன்னார்கள், கண்ணப்பன் தான் பேசுகிற போது சொன்னார் 200 அல்ல 220 வரும்னு சொன்னார். என்ன கஞ்சம் அதில் உங்களுக்கு 234 சொல்லுங்களேன். 2026 ஆண்டு இங்கே கூட பேசுகிற போது சிலர் சொன்னார்கள், கண்ணப்பன் தான் பேசுகிற போது சொன்னார் 200 அல்ல 220 வரும்னு சொன்னார். என்ன கஞ்சம் அதில் உங்களுக்கு 234 சொல்லுங்களேன். நேற்று சட்டமன்றத்தில் நடைபெற்ற நிகழ்வுகளை குறிப்பிட்டு பேசியிருக்கக்கூடிய முதலமைச்சர் மு க ஸ்டாலின் 234 தொகுதிகளிலும் திமுக வெல்வதில் ஆச்சரியமில்லை என்று பேசியிருக்கிறார்.